வணக்கம். 2030-31 நிதியாண்டுக்குள் இந்தியாவானது உலகின் மிகப்பெரிய 3வது பொருளாதார சக்தியாக உருவெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டு பிகம் 3rd லார்ஜஸ்ட் எக்கானமி ஆக 2030-31 உருவெடுக்கும்னு சொல்லிட்டு S&P குளோபல் இந்தியா லீடர்ஷிப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6.7% வளர்ச்சியுடன் 2030-31 உலகின் மிகப்பெரிய 3வது எக்கனாமிக் பவராக இந்தியா உருவெடுக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை அவங்க பகிர்ந்திருக்காங்க. அதுக்கான காரணங்கள் இந்தியாவில் விரைவான வளர்ச்சி சாத்தியப்பட்டு கொண்டிருக்குது. அதிகமான உள்கட்டமைப்பு வசதிகள் அதன் வழியாக நிறைய திட்டங்களும் நிறைய முதலீடுகளும் செயல்படுத்தப்படுவதால் இந்தியா மிகப்பெரிய ஒரு பொருளாதார சக்தியாக உலக அளவில் பார்த்திங்கன்னா அமெரிக்கா சீனாவுக்கு அடுத்தபடியாக 3வது பெரிய சக்தியாக 2030-31 மாறும் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. தற்போதைய நிலவரப்படி பார்த்தா இந்தியாவானது உலகின் 5வது பெரிய எக்கனாமிக் பவராக உள்ளது. 5th லார்ஜஸ்ட் எக்கானமினா இந்தியா தான் தற்போது உள்ளது. 1வது இடத்துல அமெரிக்கா USA நாடும், 2வதாக சைனாவும், 3வதாக ஜப்பான், 4வதாக ஜெர்மனி உள்ளது. 5வது இடத்தில் இந்தியா உள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இங்கிலாந்தை பின்னுக்கு தள்ளி இந்தியாவானது 5வது இடத்திற்கு வந்துள்ளதாக குறிப்புகள் உள்ளது. அடுத்து சமீபத்தில் செப்டம்பர் 18 நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் சந்திராயன் 4 அந்த திட்டத்திற்கு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. சந்திராயன் 4 திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2040 நிலவுக்கு பார்த்திங்கன்னா மனிதர்களை அனுப்பி பத்திரமா அவங்களுக்கு மீண்டும் தரை இறக்குவதற்கு ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாமல் நிலவின் மேற்பரப்பிலிருந்து கற்கள் மற்றும் மண்ணை கொண்டு ஆய்வு செய்வதற்காகவும் இந்த திட்டம் வகுக்கப்படுகிறது. இந்த திட்டத்தோட மதிப்புன்னு பார்த்தா 2104 கோடி ரூபாய். இந்த சந்திராயன் 4 திட்டத்திற்கு சமீபத்தில் கூடிய மத்திய அமைச்சரவை ஒப்புதலை வழங்கியுள்ளது.